கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாள், இந்த மாதத்துக்குரிதான வாக்குத்தத்தம், இந்த அக்டோபர் மாதத்துக்குரிதான வாக்குத்தத்தை நம்ம தியானமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 14வது வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, பாருங்கள், இங்கே அழகாய் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்துக்குரிதான வாக்குத்தத்தத்தை நம்ம தியானம் எடுத்துக்கொள்ள போகிறோம். இதையே நீங்கள் தியானம் பண்ணுங்க. அழகாய் சொல்லப்படுகிறது, என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய ஆவியை என்ன பண்ண போகிறாருங்க? நமக்குள்ள வைக்க போகிறாருங்க. சரிங்க, அடுத்து சொல்லப்படுகிறது, நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் நம்ம வாழ்கிறதான வாழ்க்கை மரணத்துக்கு கொண்டு போகிறதா? நம்ம நினைவுகள் நம்ம மரணத்துக்கு கொண்டு போகிறதா? பிரியமானவர்களே, இந்த நாளில் அழகாய் சொல்லப்படுகிறதான வார்த்தை தியானமாக எடுத்துக்கொள்ளுங்க. நான் உயிரடைய செய்ய போகிறேன். உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுஜீவனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். ஒரு மனிதர்கள் சொல்லலாம், போய் செத்துடுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார். பாருங்க, நீங்கள் உயிரடைய போகிறீங்க என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சொல்லப்படுகிறது, நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். நீங்கள் எந்த கிராமத்தில் நீங்கள் செத்து போகணும்னு நினைக்கிறீங்களோ அதே கிராமத்தில், அதே வீட்டில் உங்களை வாழ வைக்க போகிறார். நீங்கள் வாழ போகிறீங்க. ஏசப்பா உங்களுக்கு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆவியானவர் இயங்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள போகிறீங்க. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள போகிறீங்க. அப்போ ஏசப்பா நம்மளை விடுவித்திருக்கிறார். இந்த மரண கட்டுகளிலிருந்து ஏசப்பா நம்மளை விடுவித்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்ய போகிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். சொன்னது கர்த்தர் செய்வாருங்க. உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பேன்னு சொன்னாருன்னா, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு சொன்னால், இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் இந்த வசனங்களை வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவரே, அந்த ஆவி எனக்கு கொடுங்க, அந்த தைரியத்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லி நீங்கள் முழங்கால் போட நிற்கும்போது பெரிய காரியத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் ஒருவேளை நீங்கள் செத்துடுவோன்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் உங்களை தொடப்போகிறார். இது கேட்கிற எல்லாருமே இது கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உங்களுடைய இருதயத்தை தொடப்படுங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருமே தொடப்போகிறார். ஆமாங்க, நீங்கள் உணர முடியும். அந்த தொடுதலை உணர முடியும். நீங்கள் எப்போ இந்த வீடியோ கேட்குறீங்களோ அந்த தொடுதலை உங்களால் உணர முடியும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன். உங்கள் பிரச்சனை எல்லாம் மறைய போகிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி வைக்க போகிறார். பயப்படாதீங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறாக. ஆமென்.